2025 புத்தாண்டு சிறப்பு திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, புத்தாண்டு பிறந்திருக்கின்றது, புது வசந்தம் வளர்ந்திருக்கின்றது. எதிர்நோக்கின் ஆண்டில் நாம் நுழைந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் வாழ்வோர் அனைவரின் தாயாக கொண்டாடப்பட அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் அன்பு பரிசாம் குழந்தை இயேசுவில் மகிழ்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்து புதிய ஆண்டிற்குள் நுழைந்துள்ள நாம் மனங்களில் நிலையான மகிழ்வும் உடல் ஆரோக்கியமும் பெற்றிடவும் மனநிறைவு பெற்றிடவும் உறவுகள், பொருளாதாரம், கல்வி இவற்றில் முன்னேற்றங்கள் வேண்டியும் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்காக இந்த அன்பின் பலியை அர்ப்பணித்து மகிழ்ந்திடுவோம். இந்நிகழ்வு அனைத்தும் நம்முள் வாழும் இறைவனின் மகிமைக்காகவே. கனவுடன் புத்தம் புது வாழ்வுக்காய் நித்தம் நம்மை அழைக்கிறார் இறைவன். சித்தம் கண்டு செயல்பட்டு சத்தியம் கண்டு நடை போட்டு அனைத்தையும் புதியது ஆக்கிடுவார். நீதி ஊற்று பிறந்திடுமே, செய்மை உலகின் சாய்ந்திடுமே. புத்தம் புது வாழ்வு நித்தம் நம்மை அழைக்கிறார் இறைவன். சித்தம் கண்டு செயல்பட்டு சத்தியம் கண்டு நடைபோம் அனைத்தையும் புதியது ஆகிடுவோம். வாழ்விக்கும் இறைதன்னம் அழற்பதனால் எவ்வோயிரும் தீங்கின்றி வளர்ந்திடுமே. கண்ணுக்குள் நிலவொன்று தோன்றிவிடுமே, கண்ணாக உலகத்தை காக்க வருமே. கணக்கில்லா அருள் வரம் தந்து பெற்றுமே. புத்தம் புது கனவுடன் புத்தம் புது வாழ்வுக்காய் நித்தம் நம்மை அழைக்கிறார் இறைவன். சித்தம் கண்டு செயல்பட்டு சத்தியம் கண்டு நடை போட்டு அனைத்தையும் புதியது ஆக்கிடுவோம். புத்தம் புது கனவுடன் புத்தம் புது வாழ்வுக்காய் நித்தம் நம்மை அழைக்கிறார் இறைவன். சித்தம் கண்டு செயல்பட்டு சத்தியம் கண்டு நடை போட்டு அனைத்தையும் புதியது ஆக்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிக சிறப்புமிக்க நாளாக இருக்கின்றது. இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவின் 8ஆம் நாளை நாம் சிறப்பிக்கின்றோம்.
அவர் பிறந்த 8ஆம் நாளிலே இயேசு என்று அவருக்கு பெயரிட்டார்கள். இயேசு என்கின்ற பெயருக்கு அர்த்தம் நம்மை மீட்கின்றவர். நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்த, நாம் வாழ்வு பெற தன்னுடைய உயிரை அளித்த மாபெரும் இறைவனின் இந்த கல்வாரி பலியிலே நாம் இணைந்து மகிழ்கின்ற வேளையிலே இன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம் தாயாம் திரு அவை கடவுளின் தாய் புனித மரியா என்கின்ற விழாவினை கொண்டாடுகின்றது. அதே போலவே நாம் மாபெரும் ஜூபிலி, சாதாரண ஜூபிலி 2025ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற விதத்தில் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த விதத்தில் இந்த ஆண்டு நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து மௌனமாக ஜெபிப்போம். நாம் இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற்றுகின்ற முதல் பலி, இந்த திருப்பலியிலே இறைவனுக்கு உகந்த பலியாக மாற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய ஆண்டின் முதல் மணித்துளிகளிலே இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக்கு. நம்முடைய பங்கின் தேவைகளுக்காக நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களின் தேவைகளையும் ஒப்பு கொடுத்து மௌனமாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். மாட்சிமை மிகுந்த இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை நீ வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக்க. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது 2025 புத்தாண்டில் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஆசி வழங்கி காப்பதையும் அவர்தம் திருவொளி நம்மீது ஒளிர்ந்து நமக்கு அமைதி அளிப்பதையும் எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு கவனமுடன் நம்மை தாழ்ச்சியுடன் அர்ப்பணிப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்கள் ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசையிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடமே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வானிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்விலே ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வாழ்படையாண்டவர் வாய்மொழியாள் வரும் மேன்மையை அவர் சொல்வார். இறையாட்சியில் அவர் ஆட்சியில் மானுடன் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இரண்டாம் வாசக முன்னுரை. காலம் நிறைவேறி நமக்கான மீட்பர் வாழ்வோர் அனைவரின் தாயாம் கன்னிமரியின் மகனாக தோன்றியுள்ளதை கொண்டாடவும் நாம் நிலை வாழ்வுக்குரிய உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளுக்கு உரிய ஆசிகளுடன் வாழ அழைக்கும் வாசகத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையை என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நிமிடம் அப்படியே நின்றுக்குவோம். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள பக்கம் திரும்பி பார்த்து நான் சொல்கின்ற வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, புத்தாண்டின் 3 முத்தான ஆசிகள் மோசேயிடம் கொடுக்கப்பட்ட ஆசி, நீ ஆரோனிடம் மற்றும் அவன் புதல்வர்களிடமும் சொல் என்று கூறிய அதே ஆசி மொழியைத்தான் இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டோம். அதே ஆசிரைத்தான் நம்முடைய இந்த ஆண்டின் எங்கே போட்டிருக்கிறோம்? கேலண்டரில் நம்முடைய பங்கு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஆசிர், உங்களுக்கு அந்த முதல் ஆசிரானது அங்கே போடப்பட்டிருக்கும். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை
காப்பாராக என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆசி அனைத்தும் நம்முடைய குடும்பங்களிலே நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஒருவருக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த நாளிலே 2 முக்கிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்தது, உங்களுடைய கனிவான கவனத்திற்கு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை யாரும் காலை 5:30 8 மணி வரைக்கும் வெளியில் போக வேண்டாம். ஏன்னா நியூ இயர் ரெசல்யூஷன்னு நிறைய பேர் வாக்கிங்க்கு கிளம்பிடுவாங்க, ரோடு பிஸியாக இருக்கும். 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் போயிடலாம் என்று அது போடப்பட்டிருந்தது. நிறைய சமயத்தில் நம்முடைய புத்தாண்டின் ஒரு சில முடிவுகள், இந்த ஆண்டில் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு வருவோம், கொஞ்ச நாள் பின்பற்றுவோம், அப்புறம் எடுத்த முடிவை மறந்து விடுவோம். இல்லாட்டினா எழுதி வைத்த பேப்பரில் பத்திரமாக அது இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு சிலவற்றை முயற்சிக்க உங்களை நான் அன்போடு இந்த புதிய ஆண்டிலே அழைக்கின்றேன். மரியா இறைவனின் தாய் என்கின்ற மாபெரும் விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னையருக்கெல்லாம் அன்னையாக, தாயுக்கெல்லாம் தாயாக, நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த தாயாக இருக்கின்றார்கள் என்றால் அது அன்னை மரியாள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்களுடைய வாழ்விலே ஏறக்குறைய 11ஆம் வயதிலேயே அவர் தன்னுடைய தாயை இழந்து விட்டார். அப்படி இருக்கின்ற வேளையிலே தாயை இழந்த விற்பாடு அவர் நேராக அவருடைய பங்கு ஆலயத்திற்கு சென்று அன்னை மரியாளின் சுரூபத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அவர் ஜெபித்தாராம். இதோ இனிமேல் நீர்தான் என்னுடைய தாயாக இருக்க வேண்டும், நீரே என்னுடைய தாயாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று அந்த புனித யோவான் பவுல் அவர்கள் ஜெபித்ததாக அவருடைய வரலாறு சொல்கின்றது. அதே போல அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக அன்னையின் புனித ஆண்டு என்று பல்வேறு விதத்தில் அன்னைக்காக சிறப்புகளை செய்தவர். அதே போலவே நம் அனைவருக்கும் மொழியின் மறைபொருள் என்கின்ற அந்த 4வது தேவ மறை உண்மையை இந்த உலகிற்கு கொடுத்தவர் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல். அன்னையின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். இந்த அன்னையினுடைய தாயினுடைய பக்தியை பற்றி சொல்கின்ற அதே வேளையிலே தாயினுடைய பாசத்தை பற்றியும் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நடந்த நிகழ்வு இது. ஒரு பெரிய சிட்டியில் ஒரு மருத்துவமனையில் அந்த தாய்க்கு பிரசவம். ஏற்கனவே 2 குழந்தைகளை அவர்கள் பெற இருக்கின்றார்கள் என்பது தெரியும். அந்த 2 குழந்தைகளுக்காகவும் காத்திருக்கின்றாள் அந்த தாய். பிரசவ நேரம் வந்தது, பிரசவித்தார்கள். அந்த பிரசவம் முடிந்த பிற்பாடு அந்த தாயினிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், ஒரு குழந்தை வந்து உயிரோடு இருக்கின்றது, மற்றொரு குழந்தையை நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை. இதோ அந்த குழந்தை, இதை நீங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சிவிட்டு கொடுங்கள், அதை போய் அடக்கம் செய்து மற்றவற்றை செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவர் குழு அந்த தாயினிடத்தில் வருகின்றது. ஆனால் அந்த தாய் சொல்கின்றார், என்னுடைய வயிற்றிலே இருந்தபோது 2 குழந்தைகளுடைய உதயத்திலையும் நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி இருக்கின்ற போது இந்த குழந்தை எப்படி இறந்திருக்க முடியும் என்று அந்த குழந்தையை வாரி அணைத்து அந்த இறந்த குழந்தையை நீ எப்படி என்னை விட்டு போனாய் என்று கதறி அழுகின்றார்கள். அப்படியே அடித்து கொண்டு அழுகின்றார்கள். சிறிது நேரத்தில் பார்த்தோம் என்றால் அந்த குழந்தை அப்படியே மூச்சு விட ஆரம்பிக்கின்றது. ஒரு சில மணித்துளிகளிலே அது கண் விழிக்கின்றது, அழுக ஆரம்பிக்கின்றது. மருத்துவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தாயின் அன்பு எத்தகைய விதத்தில் ஒரு குழந்தைக்கு உயிரை கொடுக்கின்றது என்பதனை இந்த நிகழ்வானது நமக்கு தருகின்றது. சாதாரண ஒரு தாய்க்கு இத்தனை அன்பும் பாசமும் இருக்கின்றது என்றால் அதைவிட அன்னையருக்கெல்லாம் அன்னையாக நமக்கு சிலுவையின் அடியிலே நமக்காக வார்க்கப்பட்ட அன்னை தான்
நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் யோவானிடத்தில் இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த சமயத்தில் யோவானுக்கு மட்டுமல்ல இந்த மானிடம் முழுவதற்கும் இந்த அன்னையை தாயாக கொடுத்தார்கள். இந்த தாய்க்கு அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு என்று பார்க்கின்ற போது எத்தனையோ சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பல மறையுரையிலே நாமும் கேட்டிருக்கிறோம். அதிலே ஒன்றை மற்றும் உங்களோடு சிறப்பான விதத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே. மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் என்ன பண்ணாங்க? தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று இருப்பதை நாம் காண முடியும். மற்றவர்களெல்லாம் வியந்து கொண்டிருந்தார்கள். இறையர்கள் சொன்னதை கேட்டு வியப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியாக இருக்கின்ற அந்த சமயத்தில் அன்னை மரியாள் மட்டும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று இருக்கின்றது. இறைவனுடைய வல்ல செயல்களை நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்த அந்த திருக்குடும்ப திருவிழா அன்று வாசித்த அந்த நற்செய்தியினுடைய பகுதியிலும் நாம் காண்கின்றோம். இயேசு தொலைந்து விடுகின்றார். மீண்டுமாக எருசலேம் ஆலயத்தில் இயேசுவை காண்கின்றார்கள். அந்த சமயத்திலும் கூட பின்பு அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்றிருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி. அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று இருக்கின்றது. ஆகவே இறைவனுடைய வார்த்தைகளை அவர் பதித்து வைத்தவராக, உள்ளத்திலே இருத்தியவராக, அந்த இறை வார்த்தையை சிந்தித்தவராக அவர் வாழ்ந்தார் என்பதனை இந்த வாக்கியங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது என்று எபேசியருக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். இன்னும் மீண்டுமாக தூய பேதுருவினுடைய அந்த திருமுகத்தில் 1 அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியும் 25ஆம் வசனத்தையும் நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று. ஆகவே அத்தகைய வார்த்தையைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தால். மீண்டுமாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் மற்றும் 11ஆம் அதிகாரத்திலும் நாம் காண்போம் என்றால் அங்கே இயேசுவை போற்றுகின்ற அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொல்வார், நீர் உம்மை கருத்தாங்கிய வயிறு பேறு பெற்றது என்று சொல்கின்ற போது இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் அதனினும் பேறு பெற்றவர்கள் என்றும், அதை தொடர்ந்து வரக்கூடியதில் பார்த்தோம் என்றால் 11ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கின்றேன். அங்கே இறைவன் யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இறைவனுடைய வார்த்தையை அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதுமாக தியானித்து வாழ்வாக்கியவர்களாக இருக்கின்றார்கள். நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இந்த புதிய ஆண்டிலே நாமும் ஒரு முடிவெடுப்போம். முதலாவதாக இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவர்களாக, முடிந்தால் இந்த ஒரு ஆண்டிலே இறை வார்த்தை முழுவதையும், இந்த விவிலியம் முழுவதையும் படிப்போம் என்று உறுதியேற்று முடிந்த அளவுக்கு அதை படிக்க முயற்சி செய்வோம். நான் கூட ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கை அனுப்பினேன்.
ஒரு சிலர் அதில் சேர்ந்துருக்காங்க. அந்த இது அதாவது ஓராண்டில் விவிலியத்தை படிக்கின்றது. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதை குறைக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 15லிருந்து அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த பகுதிகளை படிக்க முடியும். ஆகவே காலையில் ஒரு 1/4 மணி நேரம், இரவில் ஒரு 1/4 மணி நேரம்ட்டு படித்தோம் என்றால் ஒரு ஆண்டிற்குள்ளாக ஒரு முறையாவது நாம் விவிலியத்தை முழுவதுமாக படிக்க முடியும். முயற்சிகளை எடுக்கலாம். இந்த ஆண்டினுடைய ஒரு கருத்தாக நான் இந்த ஆண்டிலே விவிலியத்தை முழுவதுமாக படிப்பேன் என்று நாம் யோசித்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் அதுவும் கூட ஒன்றாக இருந்து 5 நாளில் மறக்காமல் தொடர்ந்து இந்த ஆண்டின் இறுதி வரை அதை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இறைவன் நமக்கு என்றும் துணையாக இருப்பார். ஆகவே அந்த விதத்தில் இறை வார்த்தையை படித்து தியானித்து அதை வாழ்வாக்குவோம். அதுதான் மிக முக்கியம். ஒருவேளை முழுவதுமே படிக்க முடியாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம், முடிந்தால் தொடக்கத்தில் தொடங்குகின்றவர்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து கூட தொடங்கலாம். ஆகவே உங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செய்து இந்த ஓராண்டிற்குள்ளாக அன்னை மரியாளுடைய சிறப்பு என்னவென்றால் பல்வேறு வெற்றியை சொன்னாலும் கூட 2 முக்கியமானதை சொல்ல முடியும். ஒன்று, அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை வாழ்வாக்கினார்கள். அன்னை மரியாள் இறை வார்த்தையை வாழ்வாக்கினார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இதை முதல் சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவதாக மற்றொரு நிகழ்ச்சி, அதாவது திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்து வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பங்கேற்க முயற்சி எடுப்போம். இந்த புதிய ஆண்டிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த திருப்பலியினுடைய மேன்மையை பற்றி எடுத்து கூறும் என்று நம்பிக்கையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பிரியமானவர்களே, அந்த வயதான தாய் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போவாங்க. ரொம்ப வயசானவங்க, ஏழையும் கூட. அந்த வழியில் ஆலயத்திற்கு முன்பாக கொஞ்சம் தள்ளி ஒரு கறிக்கடை இருந்தது. திருப்பலிக்கு போகின்ற போது இந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு குளிராக இருக்குது, கொஞ்சம் கறி கொடுத்தா நல்லாயிருக்கும். கறி கொடுத்தா நீ என்ன தருவ அப்படின்ட்டு அந்த கடைக்காரருக்கு, எங்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்காக ஒரு திருப்பலியை ஒப்பு கொடுக்குறேன். அப்படி, என்னது திருப்பலியை ஒப்பு கொடுத்தீங்கன்னா காசு யார் கொடுக்கறது? சரி போயிட்டு வா என்று அந்த மாமிச கடைக்காரரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆகவே அவர் சொல்கின்றார், போயிட்டு வா பார்க்கலான்ட்டு. இந்த அம்மா திருப்பலிக்கு வருகின்றார்கள், அவருடைய கருத்திற்காக ஜெபிக்கின்றார்கள், திரும்ப போகிறாங்க. போய் அந்த கடையில் இது பண்ண, சரி நான் உனக்காக ஒரு திருப்பலியை ஒப்பு கொடுத்தேன் உன்னுடைய கருத்திற்காக அப்படின்ட்டு எழுதி ஒரு பேப்பரை வெய்யி, அந்த வெயிட்டெல்லாம் எடுத்துட்றேன், இந்த பேப்பருக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கறி துண்டை தரேன்ட்டு அந்த மாமிச கடைக்காரர் சொல்கின்றார். அதன்படியே இந்த அவன் ஒரு 2-3 துண்டு எடுத்து போடுறான். ஆனால் ஆச்சரியம் பார்த்தால் பேப்பர் இன்னும் அது இன்னும் இது கீழேயே தான் இருக்குது. இது இன்னும் கரித்துண்டை போடுகின்றால், அப்பவும் அது இன்னும் மேலேயே இருக்குது, இன்னும் போடுகின்றார். கடைசியில் ஓரளவுக்கு போட்டதுக்கப்புறம்தான் அந்த இது கீழே வருது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த கறிக்கடைக்காரனுக்கு, ஒரு திருப்பலிக்கு இவ்வளவு மகத்துவமா என்று அவன் நினைக்கின்றான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வன அதிகாரி, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்துவர், கடவுள் பக்தி உள்ளவர். திருப்பலியின் மீது, திருப்பலிக்கு இத்தகைய ஒரு சக்தி இருக்கின்றதா என்பதனை உணர்ந்து அது முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கேற்கின்றார். அப்படி திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளில் ஒரு பையன் சாமியாராகி, அந்த சாமியார் இந்த நிகழ்ச்சியை ஒரு மறையுரையிலே கூறினார். திருப்பலிக்கு இத்தகைய வல்லமை இருக்கின்றது.
பிரியமானவர்களே, ஆகவே உணர்ந்து கொள்வோம். இன்றைய ஆண்டின் புத்தாண்டின் முதல் நாளிலே நாம் அந்த முதல் மணி நேரத்திலே ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்ற போது திருப்பலியினுடைய மேன்மையும் உணர்ந்து கொள்வோம். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நான் திருப்பலியிலே பங்கு கொள்வேன் என்று உறுதி எடுப்போம். இந்த நாளிலே இந்த 2 முக்கிய முடிவுகளை எடுத்து இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் இந்த எண்ணத்தோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிப்பேன். வாய்ப்புள்ள போதெல்லாம் திருப்பலியிலே பங்கு கொள்வேன். கண்டிப்பாக ஞாயிறு திருப்பலியை தவறாமல் முழுமையாக திருப்பலியிலே கலந்து கொள்வேன் என்கின்ற உறுதியை இந்த நாளிலே எடுப்போம். நல்ல தேவன் நமக்கு துணையாக இருந்து இந்த புத்தாண்டின் முடிவுகளை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து அதை நாம் தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சி செய்ய அருள் தரட்டும். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், யாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை பெறுவேன். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது மேரி லெஸ்லி விண்டி வினேஷ் கருத்துப்படி நன்றியாகும். ரீதா மேரி மெட்டில்டா செல்வராஜ் சசிகலா குடும்பத்தார் கருத்துப்படி மரித்த ஜேம்ஸ் உடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சார்லஸ் ரெஜினா மேரி ஜோயல் இவர்களுடைய குடும்பத்தார் கருத்துப்படி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை அருளிலும் ஆலய காரியங்களிலும் பக்தி ஈடுபாடு காட்டவும், கல்வி வளர்ச்சி பெறவும் மற்றும் ஆரோக்கியசாமியுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அருள்ராஜ் ஹெலன் மெர்லினா கருத்துப்படி நன்றியாகவும், ஜோசப் ஆண்டனி சகுந்தலா ஆசிரிய கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும், ஆரோக்கியநாதன் ஆக்னஸ் எலிசபெத் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான் போஸ்கோ மல்லிகா பிரவீன் கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் மற்றும் நன்றியாகவும், அந்தோனி அருள் ஜெயராஜ் ரெக்ஸ்லேன் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், ரூபி ரேஷ்மா ரஞ்சினா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், தியோஃபிலஸ் ஸ்ரீலேகா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும்,
புதிய ஆண்டிலே குழந்தைகளுடைய உடல் நலனுக்காகவும் நட்படிப்பு மற்றும் குடும்ப நலனுக்காகவும் ஜான் சிஜி குடும்பத்தாருக்கு அடுத்தபடி கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய நன்றிகளையும் ஒப்பு கொடுத்து சிறப்பான விதத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த 2025 ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நாம் இந்த புதிய புனித ஆண்டிலே இறைவன் அனைத்து அருள்வரங்களையும் நமக்கு தர தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். திரு அவை மன்றாட்டுக்கள். என்றும் வாழும் இறைவா, புலந்திருக்கும் புத்தாண்டில் எம் பாப்பரசர் பிரான்சிஸ், இந்தியாவிற்கான கத்ரினால், மறைமாவட்ட ஆயர்கள், எம் பங்கு குடும்பங்களில் உள்ள சகல குருக்கள், கன்னியர்கள், இளம் துறவிகள் வாழ்வில் உம் பிரசனம் நிறைவாக வழிநடத்த வேண்டி தூயவரை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, உம் பிறப்பின் மகிழ்வில் பங்கு கொண்ட இடையர்கள் போல எம் வாழ்வில் நீர் எமக்கு செய்யவிருக்கும் நன்மைகளை முன்னிட்டு உம்மை போற்றி புகழும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்திற்காக திருமகனை உம்மை நோக்கி வாஞ்சையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயவரே, எம் துணையாளரே, நாங்கள் இனி பாவத்தின் சுயநலங்களில் அடிமையாக அல்ல, கன்னியின் மகனும் எம் ஆன்ம மீட்பருமான கிறிஸ்து என்னும் மெசியாவின் உரிமை பேறு பெற்ற பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடும் இறை அச்சத்திற்காக தூய ஆவியாரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரித்துவமே எம் இறைவா, மலர்ந்திருக்கும் இப்புத்தாண்டில் எம் மன அமைதி, குடும்ப சமாதானம், கல்வி, தொழில், திருமண காரியங்கள், உடல் நலம், குழந்தை பேறு உள்ளிட்ட சகல மன்றாட்டுகளிலும் உம் பிரசன்னம் துணை செய்திட மூவரு இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, 2025 ஆண்டில் போர்கள், இயற்கை சீற்றங்கள் உள்ளிட்ட ஆபத்துகளினின்று நாடிலர்ந்தோர், ஆதரவற்றோர், அகதிகள், ஏழை எளியோர், முதியோர், நோயுற்றோர் வாழ்வில் புது நம்பிக்கை, நல்வாழ்வு, வாழ்க்கை முன்னேற்றங்கள் எனும் மகிழ்வில் வரம் கேட்டு எல்லாம் வல்லவரை உம்மை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த ஜூபிலி ஆண்டு 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்பிக்கை ஒளியை எங்களுடைய வாழ்விலே ஏந்தியவர்களாக இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து திருப்பலிக்கும் ஆலய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதன் காரணமாக இந்த ஆண்டு உம்மை நாடுகின்ற ஆண்டாக இருக்கவும், ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்ற திருப்பாடலின் ஆசிரியரின் வார்த்தை கேட்ப அனைத்து நலன்களையும் அருள் வரங்களையும் நாங்கள் பெற்று வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பவனி, காணிக்கை பாடல். வாடும் புவி மாந்த நிலை மாறவே கரிசக மகரிமா சசனிதப ககரிச இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவாய் ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். மலரும் மனமும் குறையும் நிறையும் மலரும் மனமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அற்ப
இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அழித்தும் அன்பாய் ஏற்பாயே. பலியில் பொருளாய் பணியில் பலியாய் பகிர்ந்து மகிழ்வோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக எம்மை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைப்பின் பயனும் ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தும் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். வசித்தோர் வாழ்வும் புசித்தோர் உயர்வும் அழித்து பலியாய் ஏற்பாயே. யாக வாழ்வில் சுடரும் ஒளியாய் எம்மையே தருவோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக எமை கோதுமை மணியாய் மாற்றிடுமே. உண்மை அன்பு உறவில் மலர அளித்தும் ஏற்பாய் அர்ப்பணமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அழித்தும் அன்பாய் ஏற்பாயே. பலியில் பொருளாய் பணியில் பலியாய் பகிர்ந்து மகிழ்வோம் காணிக்கையாய். வாழ்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்து ஏற்பாய் அர்ப்பணமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மாட்சிமை மிகுந்த இறைவா,
நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமதருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னியின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே மதுமான்மையை வான தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அப்பா, தந்தையே, இறைவா, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரை இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமதியனை அறிக்கையிடும் என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்றுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும், இன்னும் எங்களுடைய பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் இறையருளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து காத்தருளும். பல்வேறு தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் எனும் எதிர்பார்ப்புகளோடு இந்த புதிய ஆண்டை வரவேற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளை நீரே சந்தித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள், உற்றார் உறவினர் நண்பர்கள் உபகாரிகள் யாரும் நியத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித தோமையார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவளைகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மது திரு அவையின் உயிருள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தள்ளத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். ஆதியிலே வார்த்தையாக இருந்து வார்த்தை மனுவுருவாகி நம்மோடு குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் இவரை. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் திறந்திருட நான் தகுதியற்றவன், நம்மளது வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். இறைவன் என்னை மீட்டெடுக்கவே வந்தார். என் மீட்பரான இறைவன் என்னை மீட்டெடுக்கவே வந்தார். கடும் மாதளி குளிரினிலும் மாடடை குடிலினிலே அன்னை மரியின் தாலாட்டில் மயங்கி தன்னை மறந்து உறங்கிக் கொண்டார். அன்னை மரியின் தாலாட்டில் மயங்கி தன்னை மறந்து உறங்கிக் கொண்டார். மீட்பரான இறைவன் என்னை மீட்டெடுக்கவே வந்தார். ஒளிரும் முகத்தோற்றத்தோடு அதில் சிவந்த இதழ் போன்ற உதடு, சிறிய உதட்ட செய்து சிரித்து சிலிர்க்க வைத்து மயங்கி போனேன் நானும். சிறிய உதட்ட செய்து சிரித்து சிலிர்க்க வைத்து மயங்கி போனேன் நானும்.
நாவில் சீவந்து இதழ் போன்ற உதடு சிறிய உதட்ட செய்வில் சிரித்து சிரிக்க வைத்து மயங்கி போனாலும் சிறிய உதட்ட செய்வில் சிரித்து சிரிக்க வைத்து மயங்கி போனாலும் உங்கள் சிரிப்பில் மயங்கி போனேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று புனித கன்னிமரியா கடவுளின் தாய் என்கின்ற பெருவிழாவையும் ஆண்டவரின் பிறப்பின் விழாவின் 8ஆம் நாளிலேயும் நாம் சிறப்பித்திருக்கின்றோம். மேலுமாக இன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டினை நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். இந்த வேளையில் மீண்டுமாக நம்முடைய எஃப்எம்எம் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்குமே அதே போலவே இன்றைய நாளின் 1 மணி நேர ஆராதனையை வழிநடத்திய அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போலவே இந்த வழிபாட்டிலே முக்கிய பங்காற்றுகின்றவர்கள் பாடகர் குழுவினர் மற்றும் பீடச் சிறுவர்கள். இவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதுமே ஒவ்வொரு வாரமும் நிறைய பேர் பூக்களை வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள். அதே போலவே அதை இங்கு வாங்கி தருவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அத்தகைய ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புத்தாண்டின் போது கேக் வாங்குவதற்கு ரூபாய் 10,000 நன்கொடை தந்த திரு சம்பத் அவர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்த திரு ராமராஜ் அவர்களுக்கும் நம்முடைய அனைவருடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று காலை 8:30 மணிக்கு புத்தாண்டு திருப்பலியானது நடைபெறும். வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கு திருப்பலி. வியாழக்கிழமை இந்த ஆண்டினுடைய வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே அன்று இறையிறக்கத்தின் நாளும் நடைபெறும். முடிந்தவர்கள் நிறைய பேர் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே அடுத்த ஞாயிறு ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா, 3 அரசர்கள் பொங்கல் என்று சொல்வோம். ஆகவே அன்றைய நாளிலே குடிலுக்கு முன்பாக திருப்பலிக்கு முன்பாக பொங்கலானது வைக்கப்படும்.
அதே போலவே திருப்பலி நடைபெறும். அன்று 8:30 மணிக்கு வழக்கம் போல திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து தோமையார் நவநாளும் வேண்டுதல் தேருமானது நடைபெறும். இந்த வேண்டுதல் தேருக்காக புதிதாக புனித தோமையாருடைய சுருவத்தை நன்றியாக வாங்கி கொடுத்திருக்கின்றவர் திரு பவுல் ஆசிரியர் அவர்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த ஞாயிறு அந்த பொங்கல் திருப்பலி முடிந்த பிற்பாடும் வேண்டுதல் தேர் முடிந்து இறுதி ஆசீர் முடிந்த பிற்பாடு பொங்கலானது அனைவருக்குமே வழங்கப்படும். இறுதி ஜெப ஆசீருக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புத்தாண்டின் சிறப்பு ஆசிரியர் தலைவணங்கி நாம் பெற்றுக்கொள்வோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை தந்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதிவரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலே ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படிக்கின்றவர்களாகவும் இன்னும் முடிந்த அளவு திருப்பலியிலே பங்கு கொள்கின்றவர்களாகவும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் இணையால வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே இணையால வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் இணையால வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன்